இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா பிரெட் இன் த வில்டர்னஸ். அப்படின்னா இப்படி எடுத்துக்கலாம், வனாந்தரத்தில் உணவு அல்லது வனாந்தரத்தில் அப்பம் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இவை நடந்த கொஞ்ச காலத்திற்கு பின்பு இயேசு கலிலேயா கடலின் மறுகரைக்கு சென்றார். இது திபேரியா கடல் என்று அழைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து எருசலேமிலிருந்து மறுபடியும் கலிலேயாவுக்கு அவர் செல்கிறார். சில காலங்களுக்கு கொஞ்ச காலத்திற்கு பின்பு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் கால அட்டவணை அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் ஒவ்வொன்றும் அதாவது ஒன்றுக்கு பின்பாக ஒன்றாக வருகிறது, சீராக வருகிறது அப்படிங்கிறத காண்பிப்பதற்காக யோவான் இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லி அவர் எழுதுவதை நம்ம பார்க்குறோம். திபேரியா கடலுக்கு சென்றார் என்பது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, திபேரியா டவுனுக்கு பக்கத்தில் இருக்கிற கடல் அப்படிங்கிறத அது காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் இந்த பட்டணம், இந்த டவுன் சிட்டி கட்டப்பட்டது அப்படிங்கிறத நம்ம வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதை நமக்கு காண்பிக்கிறது என்றால், இங்கே நடக்கும் விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு புராண கதைகள் அல்ல, கற்பனையாக நடந்த காரியங்கள் அல்ல, வரலாற்றில் நடந்த சம்பவங்களை, வரலாற்று இடத்துல வரலாற்று நபர்களை வைத்து நடந்த சம்பவங்களை இந்த இடத்துல யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் சொல்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களை. அடுத்து நீங்க 2வது வசனம் 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அங்க இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு தனியாக போகும்படியாக அவர் செல்கிறார். ஆனால் மக்கள் எல்லோரும் அவரை பின்தொடர்ந்து செல்கிறார்கள். மார்க்கில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அவர்கள் கடற்கரை ஓரமாகவே சுற்றி வந்து அந்த இடத்துல சேருகிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம். எந்த முயற்சியும் எடுத்து இயேசுவிடத்தில் வருவதற்கு மக்கள் தயாராக இருந்தாங்க. ஏன் அப்படிங்கிறத கேள்வி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோயாளிகளுக்கு இயேசு செய்த அடையாளங்களை கண்டறிந்ததினால், இயேசுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்த்து இவர்கள் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் நீங்கள் மார்க்கில் பார்க்கும்போது இயேசு ஏன் இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது மிக தெளிவாக வேதவசனம் சொல்கிறது. இயேசு இளைப்பாற வேண்டும் என்பதற்காக, தன்னுடைய சீடர்களோடு கூட கொஞ்சம் நேரம் செலவழிக்க வேண்டும், பேச வேண்டும் என்பதற்காக, முக்கியமாக தனியான ஒரு இடத்துல போயிட்டு அவர் இளைப்பாற வேண்டும் என்பதற்காக அவர் அங்கு போனார் என்று மார்க்கு 6வது அதிகாரம் 32வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்னைக்கு கோலன் ஹைட்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் தான் இந்த இடம். அங்கதான் இயேசு கிறிஸ்து போய் அவர் தன்னுடைய சீடர்களோடு கூட இருக்கிறார். மற்றவங்களாம் அந்த இடத்துல சேர்ந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மலை சரிவில் அப்படின்னோட உங்களுக்கு ஒரு பெரிய மலை, நம்ம ஏற்காடு மலை போல அதுக்கு மலை அடிவாரம் அப்படின்னு நம்ம நினைச்சக்கூடாது. ஒரு சின்ன ஒரு மேடான ஒரு பகுதி, அந்த இடத்துல அதனுடைய சரிவில் இயேசு கிறிஸ்து போய் இருக்கிறார் என்பதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா 4வது வசனத்தில் யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது அப்படிங்கிறத இங்கே சொல்றார். இந்த பஸ்கா பண்டிகை அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம் யோவான் சுவிசேஷத்தில். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 பஸ்கா பண்டிகைகள் வருகிறது. அதை வச்சுதான் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செய்திருப்பார் என்று கணக்கிடுகிறார்கள். எனவே இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது, முதலாவது பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து மரணத்தை காண்பிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. நீங்க யோவான் 2வது அதிகாரம் 13லிருந்து 23 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். கடைசியான பஸ்கா பண்டிகை இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் அந்த கட்டத்தில் வருகிறது. இப்போ நம்ம பார்க்கறது நடுவில் இருக்கிற பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகையில் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானகனால் சொல்லப்பட்டார் என்பதை முன்பாகவே நம்ம பார்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, எப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பஸ்காவின் மூலமாக, அதாவது பஸ்கா அப்படின்னா பாஸ் ஓவர்னு அர்த்தம், கடந்து போறது அப்படின்னு அர்த்தம். எப்படி எகிப்து தேசத்துல பஸ்கா ஆட்டின் மூலமாக ஆண்டவர் இவங்களெல்லாம் காப்பாற்றி இவங்களுடைய தலைச்சம் பிள்ளையை கொல்லாம அவர்களை விடுவித்து வெளியே கொண்டு வனாந்தரத்தில் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்து நடத்தி சென்றாரோ, அதே போல இந்த இடத்துல வனாந்தரத்தில் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மக்களுக்கு உணவு கொடுப்பதை பார்க்கிறோம், அப்பத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். நான் வெஜிடேரியன் ஃபுட் கொடுக்கிறார், ஃபிஷ்ஷோட சேர்ந்து அவர் கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து நீங்க பார்க்கும்போது 5வது 6வது வருஷங்களை நீங்க பார்க்கும்போது இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார். அதாவது எல்லாம் வரட்டும், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை, என்ன நடக்குது என்பதை அவர் பார்க்கிறார். பார்க்கும்போது பெருங்கூட்ட மக்கள் அவரிடத்துல வருவதை இயேசு பார்க்கிறார். இயேசு பார்த்து இயேசுவே இனிஷியேட்டிவ் எடுக்கிறார், இயேசுவே முதல் படி எடுக்கிறார். எதுக்கு அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணுமே சொல்லிட்டு யாரும் சொல்லி இயேசு பரிதாபமா இருக்கு அவங்களெல்லாம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு தீர்மானம் பண்ணல. இயேசுவே என்ன செய்யறாருன்னா தீர்மானம் செய்கிறார். தீர்மானம் செய்து பிலிப்பு இடத்துல கேட்கிறாரு, இந்த மக்களுக்கு சாப்பாடு எங்க வாங்கலாம் சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்கிறார். எங்க வாங்கலாம் தான் கேட்கிறார், பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்க சாப்பாடை விலை கொடுத்து வாங்கலாம் அப்படின்னு தான் அவர் கேட்கிறாரு.
எப்படி எதுக்காக கேட்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களை சோதித்து பார்க்கும்படியாக கேட்கிறார். இயேசு கிறிஸ்து சோதித்து பார்க்கும்படி இப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்பார் அப்படின்னா நிச்சயமாக கேட்பார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். உங்ககிட்ட இந்த வருஷத்துல ஏதாவது கேள்வி கேட்டிருக்காரான்னு நீங்க பாருங்க. இதை நான் செய்யலாம், இதை நீ செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டார்னா, இதெல்லாம் செய்ய முடியாது ஆண்டவரே, அதெல்லாம் முடியாது, சாத்தியம் இல்லை. இப்பதான் நம்ம பாண்டோம் இல்லைங்களா, அசாத்தியங்களை சாத்தியங்களாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் கேள்வி கேட்கும்போது நீங்களும் நானும் என்ன பதில் சொல்ல போறோம்? நம்முடைய மனித மனப்பான்மையோட நம்ம பார்க்க போறோமா, கண்ணோட்டத்தோட பார்க்க போறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனெனில் அவர் என்ன செய்ய போறார்ன்றது அவருக்கு தெரியும். ஒரு திட்டத்தோட தான் அவர் இந்த கேள்வியை கேட்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 7வது வசனத்துக்கு 7லேருந்து நீங்க 9 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது பிலிப்பு இயேசுவுக்கு மறுமொழியாக என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு கைப்பிடி அளவு, மினிமம் ஒரு கைப்பிடிலாம் 10 மாதம் இல்லை, பத்தாம இப்போ கொஞ்சம் சாப்பிடுங்க, அப்புறம் வீட்டில் போய் கொஞ்சம் சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு கொடுத்தா கூட, கைப்பிடி அளவு உணவு கொடுத்தால் கூட இவர்களுக்காக உணவு வாங்க 6 மாதம் சம்பளம் போதாது. 6 மாதம் ஒவ்வொரு நாளும் வேலை செஞ்சா கூட என்னது பத்தாது. 200 தினாரி 8 மாசத்து சம்பளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 6 மாத சம்பளம் போதாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றது பார்க்குறோம். அவர் நம்ம கண்ணோட்டத்துல என்ன பண்ணலாம், அது எப்படி அது போதாமையா இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் தான் அவர் பார்க்குறாரு. இயேசுடைய கண்ணோட்டத்தில் அவர் பார்க்கல அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க 10வது வசனம் 10, 11 நீங்க வாசிக்கும் போது, சாரி இங்கே நீங்க 8ல் வாசிக்கும் போது, அவருடைய சீடர்களில் இன்னொருவனான சீமோன் பேதுருவின் சகோதரன் அந்திரேயா என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கே ஒருவன் இருக்கிறான். அது எதை வச்சு சொன்னார்னு எனக்கு புரியல. எதை வச்சு, சில இடத்துல கோபம் ஆயிரும் இல்லைங்களா, நம்ம ஒரு 100 கோடிக்கு பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணும்போது இங்கே ஒருத்தர் 10 ரூபா வச்சிருக்கிறாரு, அது ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா 5000 ஆண்கள் இருக்காங்க, மொத்தம் சேர்த்திங்கன்னா ஒரு 20,000 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு பெரிய அரசியல் புரட்சியை இயேசு கிறிஸ்து ஆரம்பிச்சிருக்கலாம் அங்கே. ஏன்னா 5000 ஆண்கள் இருக்காங்க, 12 ஆண்கள் இருந்தால் ஒரு ஜெபாலயத்தை ஆரம்பிச்சிடலாம். 5000 ஆண்கள் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய புரட்சியை ஆரம்பிக்க முடியும். அது வேற பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சாப்பாடெல்லாம் தருகிறார். சாப்பாடு என்ன ஃப்ரீயாக தருகிறார். கடத்திட்டு போயிட்டு மாற்றிடுவாங்க போல தான் தெரியுது, இயேசுவை ராஜாவை மாற்றிடுவாங்க போல தெரியுது. அந்த மாதிரி அவர்கள் முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்கே அந்திரேயா சொல்கிறாரு, ஒரு சிறுவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீனும் இருக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு அவரு நினைக்கிறேன் 2 இருக்கு, ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா பாருங்க அப்படின்னு சொல்றாரா அப்படின்னு எனக்கு தெரியல. பார்லி, வார்கோதுமை அப்படிங்கிறது ஏழைகளுடைய சாப்பாடு. ஒரு ஏழை பையன் அங்கே இருக்கிறான், ஒரு 2 பேருக்கு, மேக்சிமம் 2 பேருக்கு வர மாதிரியான சாப்பாடு லஞ்ச் பாக்ஸ் அவங்ககிட்ட இருக்கு. அதை தான் அவர் போய் சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து நீங்க 10லிருந்து 11 வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது அதற்கு இயேசு என்ன செய்யறாருன்னா, இப்போ இயேசு ஒரு பிளான் வச்சிருக்காரு. நம்ம ஒரு காரியத்தை அவர்கிட்ட சொல்லும் போது அது சின்னதாக இருந்தாலும் சரி, இயேசு அவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அந்த திட்டம் இப்போ நிறைவேற போகிறது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களை உட்கார செய்யுங்கள். சாப்பாடுக்கு அடிச்சு ஓடி வரக்கூடாது, எல்லாரையும் ஆர்டரா உட்கார சொல்லுங்க. அது உட்கார்றதுக்கு ஏதுவான இடமாக இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல யோவான் வர்ணிக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடமோ புல் நிறைந்த தரையாக இருந்தது. அப்படின்னா நல்லா அமர்ந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு இடம். யாரும் அடிச்சு பிடிச்சலாம் போக தேவையில்லை, எங்களுக்கு சாப்பாடு குறைவாயிருமோ அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. எல்லாரையும் ஃபர்ஸ்ட் உட்கார சொல்லுங்க, ஆர்டராக உட்கார சொல்லுங்க, நல்ல தரையா இருக்கு, புல்வெளியா இருக்கு, உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் அவங்க 5000 பேர் இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்க்குறீங்க. அப்போ இயேசு அப்பத்தை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. எல்லா யூதர்களும் நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிட்டாங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிட்டாங்க. ஸோ சில பசி நேரத்தில் நம்ம நன்றி சொல்லாமல் சாப்பிட்ருவோம் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஆண்டவரேன்ட்டு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொல்ல, நன்றி சொல்லிட்டு ஆண்டவரே தேங்க்யூ, இந்த சாப்பாடு கூட இல்லாமல் நன்றி சொன்னதுக்கப்புறம் நம்ம முறுமுக்கக்கூடாது. என்ன சாப்பாடு இப்படி இல்லை, உப்பு இல்லை, அது இல்லை, இதெல்லாம் ஒரு சாப்பாடா, வாயில் வைக்க விளங்கல அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. நன்றி சொல்லிட்டோம், நம்ம ஆண்டவருக்கு சொல்லிட்டோம்னா நான் என்ன சொல்லுவேன், அந்த சாப்பாடு கூட இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாப்பிட்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இங்கே நன்றி சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உட்கார்ந்து இருக்கிற எல்லோருக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள் என்று இயேசு சொல்றதை பார்க்குறோம். மீன்களையும் அவ்விதமாகவே பகிர்ந்து கொடுங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கட்டளையிடுவதை நாம பார்க்குறோம். அருமையானவர்களே, 12:13 நம்ம என்ன பார்க்குறோம்னா, எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யாரும் ஒழுங்கா சாப்பாடே போடல அப்படின்லாம் போவே இல்லை. எல்லா திருமணங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லுவேன்.
யாரும் பிரைட் க்ரூம் ட்ரெஸ்ஸை பார்க்க போகிறதில்ல, பிரைடுடைய ட்ரெஸ்ஸை வேற எதையுமே பார்க்க போகிறது. சாப்பாடு பிரியாணி நல்லா இருக்கா அப்படின்னு தான் என்னது பார்க்குறாங்க. ஸோ மக்கள் வந்து புலம்பிகிட்டே இருப்பாங்க, நம்ம போன ஒரு பீஸ் கூட போடல, ஒன்று கூட போடல, சரியாக கவனிக்கல அப்படின்ட்டு நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கிறோம், சாம்பார் வரவே இல்லை அப்படின்லாம் சொல்வார்கள். அருமையானவர்களே, இந்த இடத்துல திருப்தியாக, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இயேசு கிறிஸ்து வந்து ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு போகல, திருப்தியாக நிறைவாக அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, மீதி எடுக்கும்படியாக அவர் கொடுத்தார். மீதியானவைகளை வியர்த்தம் பண்ணக்கூடாது, அதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீணாக்கக்கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் சேகரித்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்வதை பார்க்கிறோம். அப்படியே அவர்கள் மீதியான எல்லாத்தையும், வார்கோதுமையும் மீனையும் அவர்கள் சேர்த்து வைக்கிறத நாம பார்க்கிறோம். 5 வார்கோதுமை அப்பத்தின் துண்டுகளிலிருந்து சாப்பாடு மீதியாய் விடப்பட்டவற்றை அவர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். நான் யோசித்தேன், வார்கோதுமை அப்போ மீனை பற்றி ஒன்றுமே இல்லை, நான்வெஜ் வேஸ்ட் ஆகிறது இல்லையோ அப்போ நான் நினச்சேன். பட் இங்கே வந்து அப்பத்தை பற்றி படுதா செய்து சொல்லுது. ஆனால் நான் நினைக்கிறேன் மீனும் என்னது மீதியாயிருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு செய்த அந்த அற்புத அடையாளத்தை மக்கள் கண்டபோது சொன்னாங்க, நிச்சயமாகவே அற்புதத்தை கண்டபோது சொன்னாங்க, இவர் நிச்சயமாக வரவேண்டிய தீர்க்கதரிசி தான், இறைவாக்கினர் தான். எந்த தீர்க்கதரிசி குறித்து மோசே சொன்னாரோ, மோசே மூலமாக ஆண்டவர் சொன்னாரோ, ஒன்ன போல நான் ஒரு தீர்க்கதரிசி எழுப்பேன்னு சொன்னாரோ, அந்த தீர்க்கதரிசி தான் இவர் என்று சொல்லி அவர்கள் நினைச்சாங்க. ஏன் அப்படின்னா, மோசே வனாந்தரத்தில் அப்பம் கொடுத்தாரு இல்லையா, சாப்பாடு கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, நான் வெஜிடேரியன் கொடுத்தாரு. ஒரு பறவை கொடுத்தாரு, அவர் பேர் என்ன, காடை. எஸ், காடை அவர் கொடுத்தார், எல்லாத்தையும் கொடுத்தாரு. அதனால அவங்க வந்து நினைச்சு பார்த்தாங்க, ஓ அந்த தீர்க்கதரிசி தான் இவர் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. 15வது வசனத்தில் அப்படி புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலவந்தமாக இன்னைக்கு இருந்தாங்கன்னா என்ன பண்ணிப்பாங்கன்னா, காரில் தூக்கி இயேசுவை போட்டு எங்கேயாவது கொண்டு போயிட்டு அவரை எஸ் போட்டு சொல்லுங்க, எஸ் போட்டு எல்லாத்தையும், ஏசு நீங்க தான் ராஜா, நீங்க தான் பிரைம் மினிஸ்டர், ஓகே அப்படின்னு சொல்லிப்பாங்க. இல்லைப்பா நான் நீங்க தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பலவந்தமாக அரசராக்க எண்ணி இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்தார். அவர்களும் வந்தார்கள். எனவே என்ன பண்ணார்னா, இயேசு கிறிஸ்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார்னா, அந்த இடத்தை விட்டு விலகி தனியாக மீண்டும் அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி இங்கே வந்தார். இங்கே மக்கள் கூட்டம். அதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன செய்யறார், தனியாக மலைக்கு சென்றார். மலை சரிவில்லை, இப்போ மலைக்கு அவர் செல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, ஒரு 6 முக்கியமான விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் சீக்கிரமாக. மொதல், ரெஸ்ட்டுங்கிறது, இளைப்பாறுதல் என்பது ஆவிக்குரிய ஞானம். அது ஆவிக்குரிய வீக்னஸ் கிடையாது. நான் வந்து ரெஸ்டே எடுக்க மாட்டேன், ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், வேலை செஞ்சுட்டே இருப்பேன் அப்படிங்கிறது ஞானமான ஒரு காரியம் இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு மெஷின் கிடையாது. ஆண்டவர் ஓய்வு எடுக்கிறது இல்லை, ஆண்டவர் வந்து தூங்குறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை, அது ஆண்டவர். ஆனால் நீங்களும் நானும் தூங்கணும், நீங்களும் நானும் ரெஸ்ட் எடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். மார்க்கு 6வது அதிகாரம் 31-32 வாசிக்கும் போது இதே சம்பவத்தை பற்றி பேசும்போது, இயேசு கிறிஸ்து இந்த இடத்துக்கு ஏன் வந்தார் அப்படிங்கிற நோக்கத்தை அங்கே சொல்றதை நம்ம பார்க்குறோம். ஏன் வந்தார் இயேசு கிறிஸ்து? ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, சீடர்களோடு கூட இருந்து அவர்களோட பேசுவதற்காக அவர் வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, இயேசு டீச் பண்ண ஆரம்பிக்கும் போது அவர் உட்காந்து தான் டீச் பண்ணுறாரு. இல்லை நான் வந்து இந்த 5 மணி நேரமும் நான் எந்திரிச்சு தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கல. அவர் எப்படி எல்லா ரபிகளும் செய்தார்களோ அப்படி அவர் உட்கார்ந்து அவர் டீச் பண்றதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நம்ம கான்ஸ்டன்டா நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கிறோம். வேலை 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 அப்படின்னு போயிட்டே இருக்கு. வேலைக்கு வந்து முடிவே கிடையாது. என்கிட்ட நேரம் எடுத்து அப்படின்னு சொன்னீங்கன்னா நேரம் எடுக்கவே முடியாது. ஆனால் நேரம் எடுங்கன்னு சொன்னாலும் நேரம் எடுக்க முடியும். நேரம் எடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை, முடியாது. ஃப்ரீயா இருக்கீங்களா அப்படின்னா ஃப்ரீயே கிடையாது. ஆனால் ஃப்ரீ ஆக்க முடியுமா? ஆக்கிக்க முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இப்போ நமக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கு. அந்த வேலை செய்து கொண்டே இருப்பது, ரெஸ்ட் இல்லாமல் செய்யறது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆவிக்குரிய வறட்சியை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். அது மட்டும் இல்லை, நாம உணர்வு ரீதியாக வறட்சி அடைஞ்சிருவோம். ஒன்றுமே இருக்காது, நீங்கள் மெஷின் கிடையாது, நீங்கள் வேலை செஞ்சுட்டே இருக்காது. அது மட்டும் இல்லை, திடீர்னு கோபம் வரும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, ஃபுல்லாக ஒரு மெழுகுபர்த்தி அப்படியே எரிஞ்சு போயிடுச்சுன்னா வச்சுங்களேன், எப்படி இருக்கும்? அது போல பேர்ன் அவுட் ஆயிருவீங்க, ஒண்ணுமே இல்லாம. அதாவது அதுக்கப்புறம் எனர்ஜியே இல்லாதபடிக்கு நீங்க ஆயிருவீங்க. இயேசு கிறிஸ்துவே இளைப்பாறினார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து 100% மனுஷனாக இருந்தார் அப்படிங்கிறத இது காண்பிக்கிறது. அருமையானவர்களே, நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துக்கிறேன் அப்படிங்கிறது லேசினஸ் எல்லாம் கிடையாது. நான் கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டு வந்துடுறேன், எனக்கு நான் தூங்கவே இல்லை அப்படிங்கிறது லேசினஸ்க்குலாம் கிடையாது. தூங்காதே அப்படின்னு நான் ஒரு நாள் சொல்லவே மாட்டேன், தூங்குங்கன்னு சொல்லுவேன். ஆனா தூங்கிக்கிட்டே இருக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். டெஃபினெட்லி சர்வீஸ்ல தூங்கக்கூடாது, டெஃபினெட்லி ஓகே, தூங்கக்கூடாது. ஆனா யாரும் இப்போ தூங்கல. பட் நான் சொல்றேன்,
தூங்குற நேரத்தில் நம்ம தூங்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எலியா பயந்து போய், எசபேலுக்கு பயந்து போய், அவர் ஒரு இடத்துல ஒரு பெரிய வெற்றிக்கு அப்புறம் ஒரு இடத்துல அவர் சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் வந்து நீ ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்ல, ஆண்டவர் வந்து அவனுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாரு, ரெஸ்ட் எடுக்க வைக்கிறார். ரெஸ்ட் எடுக்க வச்சு தான் அவனை ஓட வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரெஸ்ட், சாப்பாடு, இளைப்பாறுதல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அருமையானவர்களே. ஹார்வர்ட் ஹெல்த் பப்ளிஷிங் அந்த மேகசின்ல வந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து சொல்லுது, ஒரு மனுஷனுக்கு 7 வகையான ரெஸ்ட் தேவை. ஒன்று என்ன அப்படின்னா, சரீர பிரகாரமான ரெஸ்ட் தேவை. தூங்கணும், அட்லீஸ்ட் படுக்கணும், உடம்பை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா மென்டல் ரெஸ்ட். கொஞ்ச நேரம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதத்தில் அப்படியே சீரியஸாக திங்க் பண்ணுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் ஜாலியாகவும் திங்க் பண்ணலாம், அல்லது வேறு விதத்தில் நம்ம மெடிடேஷன் மாதிரி கூட என்ன செய்யலாம், நம்ம திங்க் பண்ணலாம், ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். அது வந்து நமக்கு வந்து ஒரு ரிஃப்ரெஷிங் எஃபெக்ட் நமக்கு தரும், ஒரு புத்துணர்ச்சியை தரும். மென்டல் ரெஸ்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு முக்கால்வாசி பேருக்கு வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது. பக்கத்தில் உள்ளவங்களை பாருங்க, முக்கால்வாசி பேருக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். மென்டலி ரிட்டார்டுன்னு சொல்ல, ஏதோ ஒரு விதத்தில் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். எல்லா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளத்தையும் நீங்கள் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டு நீங்கள் சொல்லுங்க, நான் வந்து ரெஸ்ட் பண்ண போறேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுங்க, மைண்டை வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ரெஸ்ட் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸ்பிரிச்சுவல் ரெஸ்ட், ஆண்டவரோட நம்ம கனெக்ட் பண்றது, ஒரு நல்ல நோக்கத்துக்காக வாழ்றது, நல்ல மக்களோட நீங்க வந்து பழகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏன் அப்படின்னா அதுவும் நமக்கு ரெஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்சரி ரெஸ்ட். ஒரு சென்சரி ரெஸ்ட்னா பார்க்கறது, அப்புறம் கேட்கறது, இதெல்லாம் சென்சரி மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் யூடியூப் கேட்டே இருந்தோம்னு வச்சுங்களேன். நேற்று என் ஒய்ஃபுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. யோர் மைண்ட் இஸ் நாட் ஹியர் அப்படின்னாங்க. ஏன்னா காலையிலேருந்து பாலிட்டிக்ஸாக போயிட்டே இருந்தோன்னா, யோ மைண்ட் இஸ் நாட் ஹியர்னா என்ன சொல்கிறாங்க, நான் வேற, நோ யோர் மைண்ட் இஸ் இன் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்போ தான் ஓகே கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேட்குறத ஆஃப் பண்ணணும், பார்க்குறத ஆஃப் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து சென்சரி ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓவர் ஸ்டிமுலேஷன், நமக்கு நம்ம மொபைல் ஃபோனை பார்த்துட்டே இருக்க பார்த்தீங்கன்னா அது ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கு. அது எல்லாமே நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ரெஸ்ட். கிரியேட்டிவ் ரெஸ்ட்னா நீங்கள் ஒரு படம் வரைஞ்சி பாருங்க, அது உங்களுக்கு மனசுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கும். படம் சரியாக வருதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் அதை வரைஞ்சி பாருங்க, ஏதாவது ஒன்று ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணி பாருங்க, அது வந்து உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். இமோஷனல் ரெஸ்ட், உணர்வுபூர்வமாக ரெஸ்ட் தேவை. சோஷியலாக சமுதாயத்தில் நமக்கு வந்து ரெஸ்ட் தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி பல்வேறு விதங்களில் நமக்கு ரெஸ்ட் தேவை. நம்ம என்ன பண்ணுறோம், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். சோர்ந்து போகாமல், பேர்ன் அவுட் ஆகாமல் நம்ம எப்படி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், தீர்மானம் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து ரெண்டாவது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, கம்பேஷன் மஸ்ட் மூவ் பியாண்ட் ஃபீலிங்ஸ் இன்டு ஆக்ஷன். ஒரு இரக்கம் அப்படிங்கிறதும் கருணை என்பதும் உணர்வை தாண்டி செயலுக்குள்ளே போக வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. இயேசு கிறிஸ்து மக்கள் எல்லாம் பார்த்துட்டு, பார்க்குறது பரிதாபமாக இருக்குது, ரொம்ப பசியாக இருக்காங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலை. இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து அவர்களுக்கு உணவு வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிலிப்பியரிடத்தில் சொல்வதை நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அவர் பிரசங்கம் பண்ணாரு, டீச் பண்ணாரு. அதோடு சேர்ந்து இயேசு கிறிஸ்து நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுத்தாரு, பசி உள்ளவங்களுக்கு ஆகாரத்தையும் கொடுத்தார், சாப்பாடு கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம எப்போதுமே முழுமையாக சிந்திக்கணும். எப்படி சிந்திக்கணும்? சரீரம், உணர்வு, ஆவிக்குரிய காரியம், இப்படி எல்லாத்தையும் வைத்து நம்ம சிந்திப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவரும் அப்படிதான் அவர் நினைக்கிறார். காஸ்பல் மெசேஜும் சுவிசேஷமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எல்லோருமே மனம் திரும்புங்க பரலோகத்துக்கு போவீங்க அப்படின்னு கிடையாது. அது கிடையாது சுவிசேஷம். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. மனம் திரும்புங்க அப்புறம் என்னது, பரலோகத்துக்கு போயிருவீங்க. நோ, பரலோகம் வந்து நம்முடைய பயணத்தின் கடைசி கட்டம் அல்ல. பரலோகம் கிடையாது. எப்படியாவது பரலோகம் நம்முடைய பயணத்தின் கடைசி கட்டம் அல்ல, பூமி தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, புதிய வானம் புதிய பூமியை படைச்சு மறுபடியும் புதிய எருசலேம் இங்கே தான் நம்ம வரப்போகிறோம். அது வந்து மெட்டீரியல் வேர்ல்டாக தான் இருக்க போகுது. ஆண்டவர் வந்து ஏதோ நம்ம ஆவிகள் போல் அப்படியே சுற்றிக்கிட்டே அப்படியே பறந்துக்கிட்டே ஹலோ அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லை. நம்ம சரீரத்தில் தான் இருப்போம், சாப்பாடும் சாப்பிடுவோம். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இலைகள்லாம் சாப்பிடுவோன்று போட்டிருக்கு, அந்த ஜீவ விருஷம், இந்த இலைகள்லாம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு இருக்கு. நம்ம சாப்பிடுவோம், இந்த சரீரத்தை தான் இருப்போம். நம்முடைய ரிசரக்ஷன் இஸ் கோயிங் டு பி
our resurrection is going to be a bodily resurrection. நம்ம சரீர பிரகாரமாக தான் நம்ம வந்து சரீரத்தோட தான் நம்ம எழும்ப போறோம் அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ இயேசு எப்பயுமே நீங்க சரீரத்துல அந்த உணவுலாம் வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படிங்கறத பார்க்கிறோம். முழுமையாக நம்முடைய தேவையை அவர் சந்திக்க விரும்புகிறார் அப்படிங்கறத மறந்து விடக்கூடாது. வேத புத்தகத்துல ஆண்டவர் அன்பு செலுத்துறார் அப்படின்னா அது பிராக்டிக்கல் தான். ஆப்ஸ்ட்ராக்ட் லவ் கிடையாது. ஆப்ஸ்ட்ராக்ட்னா அன்பு செலுத்துற உணர்வு. அன்புனா என்ன தெரியுங்களா, அன்புனா என்ன தெரியுங்களா அப்படின்னு பேசுறதில்ல. அன்புனா என்ன தெரியுதுன்னு காமிங்க அப்படிங்கிறதா ஆண்டவருடைய காரியம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஒரு உண்மையான ஊழியம் என்ன செய்யும் அப்படின்னா மனுஷங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அன்பை வந்து எல்லோரும் பார்க்குற மாதிரியாக அது செய்யும். நல்ல சமாரியனுடைய கதையை நீங்கள் பாருங்கள். குற்றுயிராக ஒருத்தன் வழியில் இருக்கிறான். இந்த நல்ல சமாரியன் நல்ல சமாரியானா மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவன் வந்து பாவமாக இருக்குல்ல, எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்காரு, சரி இவருக்காக ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுனால அவன் நல்ல சமாரியனாக மாறவில்லை. அவனுடைய காயத்தை கட்டி அவனுக்கு வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு அவனை போய் சத்திரத்தில் விட்டதுனால அவர் என்ன செய்யார், நல்ல சமாரியனாக மாறினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னா டோன்ட் ப்ரீச் டு அன் எம்டி ஸ்டமக். ஒருத்தன் பசியாக இருக்கிறவன்ட்ட உட்கார வச்சு அவனுக்கு காஸ்பல் சொல்லாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு டீயும் பண்ணாவது வாங்கி கொடுத்து என்ன செய்யுங்க, காஸ்பல் சொல்லுங்கள். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் நம்ம இங்கேருந்து இயேசுகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம் அருமையானவர்களே. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஜீசஸ் ஆஃபன் டெஸ்ட்ஸ் faith through impossible situations. இயேசு அடிக்கடி பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியம் இல்லாத சூழல்களில் நம்முடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. எல்லாமே ஒரு சில வேளை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து உங்களை இன்னொரு லெவல் கொண்டு போகிறதுக்கு அவர் ஒரு இம்பாசிபிள் சிச்சுவேஷன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். நீங்கள் வந்து 5 அடியே தாண்டிட்டு இருந்தீங்கன்னா எப்படி, 5 அடின்றது ஒரு உயரம் தான், பட் அதையே தாண்டி இருந்தால் எப்படி, ஆண்டவர் சொல்கிறார் 6 அடிக்கு போங்க. 6 அடிக்கு போகும்போது நான் தவறி விழுவேன், தடுமாறி விழுவேன் அப்படின்னா நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நீங்க செய்யுங்க, சாத்தியம் இல்லாததையும் நீங்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. நம்முடைய பணத்தையும் நம்முடைய லாஜிக்கையும் நம்முடைய அனுபவத்தையும் நம்முடைய திறனையும் அல்லது யாரெல்லாம் நான் நம்புறோமோ அதெல்லாம் நமக்கு கைக்கூடி வராது, உதவி செய்யாது என்பதை நமக்கு காண்பிப்பதற்காக சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா சாத்தியம் இல்லாத காரியத்தை அனுமதிக்கிறார். நம்ம எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் அடையுது இல்லைங்களா, ஸ்ட்ராங் ஆகுது. அது போல தான் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு, இன்னொரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு ஆண்டவர் கடத்தி செல்லும்போது சாத்தியம் இல்லாத சம்பவங்கள் வரும்போது நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் ஆண்டவர் கேட்கிறார் எசேக்கியேலை பார்த்து, இந்த உலர்ந்த எலும்புகள் எழும்பி நிற்குமா உயிரடைமான்னு கேட்டபோது அவர் சொல்றாரு, ஓ சாவரின் காட் யூ ஒன்லி நோ. ஆண்டவரே சர்வ வல்லமை உள்ள தேவனே உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்காக நம்ம எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது, எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படி சொல்றதில்லை. சாத்தியம் இல்லாத காரியங்கள் சில வேளை ஆண்டவர் உங்களுக்கு தெரியும். உங்களை நம்பி நீதிமொழிகள் 3:5 நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரை முழு இதயத்தோடு நம்ம நம்பணும். ஆண்டவரை நம்புற காரியம் அந்த விசுவாசம் நமக்குள்ள வந்து ஒரு ஸ்திரத்தை ஒரு நிலையான ஒரு தன்மையை நம்மகிட்ட உருவாக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இஸ்ரேல் மக்களுக்கு டெஸ்ட் வந்துச்சு. எகிப்து தேசத்துலேருந்து வெளில வந்தோன்னே ஒரு பெரிய டெஸ்ட் என்னன்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்த சிவப்பு சமுத்திரம், அதை அவங்க கடந்து போனோம். ஆண்டவர் சமுத்திரத்தை பிளந்து அவர்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணார். உங்களுக்கு எனக்கு அப்படி பண்ணுவார் அருமையானவர்களே. நம்ம சோர்ந்து போக தேவையில்லை. ஆண்டவர் பார்த்து சொல்லணும், நீங்க தான் ஆண்டவரை எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து என்ன பார்க்குறோம் கேட்டால், 4வதாக ஜீசஸ் இஸ் a God of order, not chaos. ஆண்டவர் குழப்பத்தின் தேவன் அல்ல, இயேசு குழப்பத்தின் தேவன் அல்ல, ஒரு ஒழுங்கு கிரமத்தின் தேவன். என்ன சொல்றாரு, எல்லாம் வந்து வாங்கிக்கோங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் எல்லாரையும் உட்கார சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் உட்கார சொல்லுங்க. நான் ஒரு தடவை நார்த் இந்தியாவில் ஊழியம் செய்யும்போது லங்கர்னு ஒன்று பண்ணுவாங்க. லங்கர்னா பஞ்சாபில் வந்து இந்த சாப்பாடு தர்றது. அப்போ இங்கே மாதிரி பிளேட்டெல்லாம் வாங்கிட்டு நின்று சாப்பிட வைக்கலான்ட்டு நான் பிளான் பண்ணேன்னா, ஒரு வயதில் முதிர்ந்தவர் என்கிட்ட வந்து சொன்னார், தம்பி உங்களுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லட்டுமா அப்படின்னார். சொல்லுங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி சிஸ்டம் வேணாம், ஃபஸ்ட்டு எல்லாரையும் உட்கார சொல்லுங்கள், வரிசையாக உட்கார சொல்லுங்கள், அதுக்கப்புறம் போடுங்க, இல்லாட்டினா சண்டை வரும் அப்படின்னு அவர் சொன்னார். அதை நான் அப்புறமே புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கே போனேன். அங்கே ஜெபம் முடிவு ஜெபம் பண்ணும்போது பண்ணிட்டு திறந்து பார்த்தா முக்கால்வாசி பேர் பக்கத்தில் இல்லை, எல்லாம் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல. சரி, அங்கே தான் இப்படின்னு சொல்லிட்டு நான் மதுரைக்கு கான்ஃபரன்ஸுக்கு ஏஜி கான்ஃபரன்ஸ் வந்தாலும் அங்கே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முடிச்சுட்டு அப்படி திரும்பி பார்த்தா நிறைய ஆட்கள் பக்கத்தில் இல்லை. கை கழுவுறாங்களோ இல்லையோ எல்லாம் அடிச்சு பிடிச்சி உட்கார்ந்தாலும் பிரச்சனை, நின்னாலும் பிரச்சனை. ஏது சொல்றாரு, ஒரு ஒழுங்கு கிரமம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒழுங்கு கிரமம் அது அதுக்கு ஏற்ற இடமாவும் இருக்கு. ஆண்டவர் வந்து கேயாசனுடைய ஒரு குழப்பத்தின் தேவன் அல்ல,
ஒரு ஒழுங்கு கிரமமற்ற ஒரு காரியத்தை உருவாக்குறவில்லை, ஒழுங்கு பண்ணோம். அப்புறம் எப்படி ஆவிக்குரிய காரியம்னா எப்படி ஒழுங்குபடுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பொத்துன்னு கீழே விழுகுறாங்க, எல்லாம் கச்சாமுச்சான் இருக்கு. கச்சாமுச்சான் இருந்துச்சுன்னா அது கடவுள் அல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாத்தையும் அடிச்சு பிடிச்சி தூக்கி எல்லாம் ஷேர். ஒரு அம்மா சொன்னாங்க, பின்னாடி வந்து பிரெக்னென்ட் லேடி இருக்கிறாங்க, அப்படியே அடிச்சு பிடிச்சி அப்படியே குதிச்சிட்டு இருக்காங்க, சேரை தள்ளி விடுறாங்க, பைபிள் மேலாம் குதிக்கிறாங்க. பின்னாடி அந்த அம்மா பிரெக்னென்ட் லேடி வந்து பின்னாடி நகுந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தோடனே கையை வச்சோடனே அப்படின்னாங்க. கையை எடுத்தோடனே பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். அது ஆவியா என்னன்னு எனக்கு தெரியல. நான் சொன்னேன், நான் உங்கள்கிட்ட சொன்னேன், நான் உங்களை மதிக்கிறேன், நீங்கள் எதுவும் ஃபேக் பண்ணுறீங்கன்னு சொல்ல. ஆனால் யாரோ உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. வேற அவர்கள்லாம் நல்லவங்க, அருமை, உண்மையிலே நல்லவங்க. அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க? இப்படிலாம் பண்ணாதான் ஆவி அப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் குதிச்சாதான் ஆவி, எல்லாத்தையும் சேரெல்லாம் தள்ளி போட்டு உருண்டு பிறண்டாதான் ஆவி இல்லை. ஒழுங்கு கிரமம். நீங்க 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்க பவுல் சொல்ற முக்கியமான காரியமே ஒழுங்கு கிரமம். தீர்க்க தரிசனம் சொல்லணுமா? ஒழுங்கு கிரமம். அந்நிய பாஷையில் பேசணுமா? ஒழுங்கு கிரமம். எல்லாத்துக்கும் ஒழுங்கு கிரமம். இங்க ஆண்டவர் வந்து உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உட்கார சொல்லி நீங்க பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லி அவர்கள்ட்ட சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மோசே நீங்க பாத்தீங்க அப்படின்னா தலைவர்களை உருவாக்கி ஒரு ஒழுங்கு கிரமத்தை வனாந்திரத்தில் கொண்டு வரதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்னு சொல்லிட்டு ஒழுங்கு இல்லாமல் இருக்கவே கூடாது. ஆண்டவர்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் இல்லாமல் இருக்கக்கூடாது. சூப்பர் நேச்சுரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் இல்லாமல் இருக்கக்கூடாது. சூப்பர் நேச்சுரல்னாவே ஆர்டர் தான், ஆண்டவர்னாவே ஆர்டர் தான் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. அருமையானவர்களே, 5வதாக என்ன பார்க்குறோம்னா, ஸ்மால் திங்ஸ் பிகம் கிரேட் இன் ஜீசஸ் ஹேண்ட்ஸ். சின்ன காரியங்கள் ஆண்டவருடைய கரத்தில் பெரிய காரியங்களாக மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன பையன் வச்சிருந்த 5 அப்பங்கள் 2 மீன், 5 அப்பங்களும் பார்த்தீங்கன்னா வார்கோதுமை அப்பங்கள், ஒரு ஏழையினுடைய உணவு. அந்த உணவை கொண்டு போய் ஆண்டவருடைய கரத்தில் வைக்கும்போது அது 5000 பேர், சொல்ல போனால் 20000 பேருக்கு சாப்பாடாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து நமக்கு என்ன இல்லை அப்படிங்கிறத அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறத விட என்ன இருக்கு அதை நம்ம ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்தா அது என்னவா மாறும் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, உங்களுடைய சின்ன கிஃப்டை கூட ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அதை ஆசீர்வதிக்கிறார். சின்ன கிஃப்ட், ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே இல்லை, அதையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதை நான் தரேன், அதை ஆசீர்வதிக்கிறார். சின்ன விசுவாசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்க வாழ்க்கையில் வருகிற சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை, சின்ன வாய்ப்பை நீங்க சொல்லலாம், ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதற்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நீங்க அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக் கொள்ளுங்க, ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறேன், பலவீனமான ஒரு ஆளா இருக்கிறேன் அப்படி நீங்க சொல்லலாம். அந்த பலவீனமான ஆளை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். நீங்க வச்சிருக்கிற சைஸ் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறதுல யாரு கரத்துல கொடுக்குறீங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய காரியம். நீங்களும் நானும் பலவீனமான ஆட்கள் தான். நம்மளால முடியாத காரியங்கள் நிறைய இருக்கு. ஆனா முடியாத காரியங்கள், முடிஞ்ச காரியம் எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, எத்தனை பேர் மண்புழு பார்த்துருக்கீங்க? ஓகே, ரைட். மண்புழு எல்லாரும் பார்த்துருக்கோம். யாரையும் மண்புழுன்னு திட்டிடாதீங்க, ஏன்னா மண்புழு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்னது தான், இப்போ அப்படியே நசிக்கலாம் காலில். பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஜீவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அருமையானவர்களே, 1லேருந்து ஒரு 10 இன்ச் லாங் தான் இருக்குது. ஆனால் இது என்னென்னலாம் செய்யுதுன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது உள்ளுக்குள்ளே ஊடுருவி போய் டனல் மாதிரி போட்டு அந்த மண்ணை வந்து சாஃப்ட் பண்ணுது. அதனால் தண்ணீரை வந்து இழுப்பதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, நிறைய சத்துக்களை வந்து இது அங்கே உருவாக்குறது. இலைகளாக இல்லாமல் அதை உடைச்சி மண்ணாக்குது. அதை மண்ணாக்கி மண்ணோட சேர்த்து ஒரு ஒரு கெமிஸ்ட்ரியை வந்து அது உருவாக்குகிறது அப்படின்னு பார்க்குறோம். இப்படி பல்வேறு விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஒரு சாதாரண மண்புழு தான். இந்த புழுவை ஆண்டவர் படைச்சும் போது அதுக்குன்னு ஒரு திட்டத்தை போட்டு உருவாக்கி வச்சிருக்கிறாரு. மண்புழு இல்லாமல் என்ன செய்யக்கூடாது, நம்ம வாழ முடியாது. மண்புழுவை வந்து விலை கொடுத்து வாங்குறவங்களா இருக்கிறாங்க, மண்புழுவை வளர்க்குறவங்க இருக்காங்க, விலை கொடுத்து வாங்குறவங்க, வெரி காஸ்ட்லி. ஸோ எஸ் ஓகே, ஏன்னா வீட்டில் மண்புழு வளர்க்குறாங்க, அதனால தான். ஓகே, முன்னாடி வளர்த்தாங்க. ஸோ மண்புழுன்னு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நீங்கள் உங்களை வீக்குன்னு நினச்சிங்கன்னா, சின்ன ஆள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அந்த திட்டம் பெரிதான ஒரு திட்டம். நீங்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, கடவுள் இல்லாமல் இல்லைதான். பட் உங்களுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்காருல்ல, அந்த இடத்த யார் பூர்த்தி செய்வாங்க? நீங்கள் தான் பண்ணணும். அதுக்காக ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு இடத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குற அருமையானவர்களே. கடைசியாக, ஜீசஸ் ப்ரொவைட்ஸ் abundantly and calls for wise stewardship. 20000 பேருக்கு சாப்பாடு, எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சாங்க.
மிச்சம் இருந்துச்சு. ஆனா இயேசு சொல்றாரு எல்லாத்தையும் சேகரிங்க, ஏன்னா எதுவும் வீணாக கூடாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிறதுக்காக வீணாக்குற ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சாப்பாடு வீணாக்குற ஒருத்தங்க சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சாப்பாடே இல்லாமல் இருந்தோம். இன்னைக்கு வந்து வேணான்னு தூக்கி போடுற அளவுக்கு சாப்பாடு இருக்கு. அவங்க சொன்னது டஸ்ட்பின்னு சொன்னாங்க. பட் எனக்கு சொல்றதுக்கே மனசு கஷ்டமா இருக்கு. டஸ்ட்பின்ல, ஏன்னா நான் ஹாஸ்டலில் வளர்ந்தாள். அங்கே வந்து கொஞ்சமாக சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போட்டு முடிஞ்சு அந்த சிங்க்குக்கு கழுவ போகும்போதே எங்களுக்கு பசி வந்துடும். அவனை பசியோடு தான் இருந்திருக்கோம். ஸோ எனக்கு தெரியும் சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இயேசு கிறிஸ்து சொல்லி தரார் பிள்ளைகள் எல்லோருக்கும். பிள்ளைங்களாம் சண்டே ஸ்கூலில் இருக்காங்க, ஒரு சில இங்கே இருக்காங்க. சண்டே ஸ்கூல் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, ஸோ சாப்பாடு வேஸ்ட் பண்ணவே கூடாது. வேணுன்றது மட்டும் நம்ம வாங்குறோம், நம்ம சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், நம்ம சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சா அது கெட்டு போயிடும். நீங்கள் வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்காக ஏதாவது நீங்கள் பாருங்கள், ஏதாவது டாக்டர்ஸு அது இதை பற்றி விவரம் சொல்கிறவங்கள நீங்கள் கேளுங்க. சாப்பாடை கூட, ரைஸை கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் நீங்கள் ஹீட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது வந்து சுகர் லெவல் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ் பாருங்க, இதெல்லாம் புது கண்டுபிடிப்பு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சது மறுபடியும் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா என்ன செய்வாங்க, கொண்டு போய் கொட்டுவாங்க. ப்ளீஸ் அது மாதிரிலாம் பண்ண வேண்டாம். கொஞ்சம் விஞ்ஞான ரீதியாகவும் நம்ம சிந்திக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து வனாந்திரத்திலே மன்னாவை கொடுக்கும்போது வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, உங்களுக்கு வேண்டியது மட்டும் தான் எடுத்துக்கொள்ளுங்க, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஆண்டவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பேன், ஆனால் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு இந்தியா வந்து, India is among the world's largest contributors to food waste. உலகத்தில் அதிகமாக சாப்பாடு இல்லாமல் இருக்கிற ஆட்களும் இந்தியாவில் தான் இருக்காங்க. அதிகமாக சாப்பாடு வேஸ்ட் பண்ணுறதும் இந்தியாவில் தான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நீங்கள் பஞ்சாபில் போனீங்கன்னா டன்னாக கோதுமையை வந்து பைல் பண்ணி வச்சுருப்பாங்க, குவிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து யாரும் எடுத்துக்கிட்டு போக மாட்டாங்க, அப்படியே இருக்கும், எல்லாம் வேஸ்ட்டு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா household food waste averages around 55 kilo per person annually. ஆவரேஜாக பார்த்தோம்னா 55 கிலோ வீடுகளில் ஒவ்வொரு ஆளுக்கும் வேஸ்ட் ஆகுது. 55 கிலோ. ஒருத்தர் சொல்ற, நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாவே ஒரு மாதத்துக்கு 500லேருந்து 1000 ரூபா வரைக்கும் நம்ம சேமிக்க முடியும். வேஸ்ட்டே பண்ணக்கூடாது. இதையும் நம்ம கற்றுக்கணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம எப்படி பார்க்கணும், இது எல்லாமே ஆண்டவர்கிட்ட வந்த காரியம். ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட் இந்த சாப்பாடு எல்லாமே. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம இயேசு கிறிஸ்து இந்த மக்களுக்கு வனாந்திரத்தில் போஷித்த அந்த நிகழ்வுலேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணலாம், ஆண்டவரே இந்த காரியங்களெல்லாம் என் வாழ்க்கையில் பயன்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் எனக்கு எல்லாவற்றையும் தருகிறீர், நான் எதையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரியான விதத்தில் நான் எல்லாத்தையும் நான் பயன்படுத்தணும். ஆண்டவரே சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, என்னுடைய வீக்னஸஸ், என்னுடைய இன்ஆடிக்வசிஸ் எல்லாத்தையும் ஆண்டவரே, எனக்கு பற்றாமல் இருக்கிறது, போதாமல் இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, எல்லாத்தையும் உடைய கரத்தில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுங்கள். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஒழுங்குபடுத்த காரியங்களை ஒழுங்குபடுத்த உதவி செய்யுங்க. எல்லா குழப்பமான சூழலும் நீங்கி போகட்டும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் வருகிற அசாத்திய சூழல்களில் நான் உங்களை விசுவாசிக்கணும். ஆண்டவரே விசுவாசித்து நான் தொடர்ந்து முன்னேறி போகணும், அதுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே மக்கள் மேலே, ஆண்டவரே முக்கியமாக என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறவங்க மேலே இரக்கம் மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்ய எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஜெபமாக வைக்கலாம். அது மட்டுமல்ல, ஆண்டவரே நான் வந்து ரெஸ்ட் எடுக்க உதவி செய்யுங்க. வேலைன்னு போகாமல் ரெஸ்ட் எடுக்க உதவி செய்யுங்க எல்லா விதங்களிலும். ஆண்டவரே இந்த ஜெபத்தை உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே இந்த வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.